வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து விநாயகர், பிள்ளையார், உத்திஷ்ட கணபதி இப்படின்னு பல பேர்கள் இருக்குது. இவங்க எல்லாமே ஒரே ஆள் கிடையாது. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. விநாயகர், பிள்ளையார், உத்திஷ்ட கணபதி இன்னும் பல பல பேர்கள் இருக்குது. இவங்க எல்லாமே ஒரே ஆள் கிடையாது. புரியுதுங்களா? கணபதி தான் சரியான வார்த்தை. மற்றவங்களாம் உடம்புல இருக்கிற வேற ஒரு உறுப்போட சிம்பிள்ஸ். அப்போது இந்த விநாயகர் யாருன்னா உடம்புல இருக்கிற ஒரு விநாயகர்ன்ற பேர். இந்த கணபதி யாருன்னா உடம்புல இருக்கிற ஒரு பகுதியை தான் கணபதியாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே ஒரே சிம்பிள்ஸ் தான். அந்த யானை முகம், காது, இதெல்லாமே விநாயகர், கணபதி, பிள்ளையார் எல்லாமே இவங்களுக்கு எல்லாமே ஒரே சிம்பிள்ஸ் தான். ஆனால் அந்த ஒரு சிம்பிள்ஸ்லேருந்து தான் உடம்புல இருக்கிற மொத்த டைமென்ஷனும் உருவாயிருக்கு. அப்போ அதில் ஒவ்வொரு பேர் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேருக்கு ஏற்ற மாதிரி விநாயகர், கணபதியும் சில பேர்கள்லாம் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமாக இப்போ நான் பார்க்க போகிற தலைப்பு வந்து கணபதி. யார் இந்த கணபதி? அதை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். நீ நினைக்கிற மாதிரி கணபதி என்பது ஒரு கடவுள்ன்ற நம்பி நீ வாழ்ந்துனுக்கிற. அவர் கடவுள் கிடையாது. கடவுள் வசிக்கிற இடம். நல்லா புரிஞ்சுங்க. உனக்குள்ள கடவுள் வசிக்கிற இடத்த தான் கணபதியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அந்த கடவுள் வசிக்கிற இடம் தான் நீ சுவாசிக்கிற. அந்த கடவுள் வசிக்கிற இடத்துல தான் நீ பார்க்குற. அது மூலியமாக தான் நீ பார்க்குற. அந்த கடவுள் வசிக்கிற இடத்துல இருந்து தான் நீ கேட்குற, நீ சாப்பிட்ற, நீ எல்லா வேலையும் செய்கிற. ஏன்னா அந்த இடத்துல கடவுள்ன்ற ஒருத்தன் உட்காந்துனுக்கிறான். அந்த இடத்த தான் உனக்கு கணபதியாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கணபதி என்னன்னா கனமாக இருக்கிற பகுதின்னு அர்த்தம். உடம்புல 2 பகுதி கனமாக இருக்கும், தலையும் புட்டமும். இதுதான் தமிழில் ஐ எழுத்தாக போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த கணபதியை யாருன்னா இவன் தான் உன்னோட மூளை. இந்த மூளையை தான் கணபதியாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இங்கே தான் எல்லா விதமான டைமென்ஷனான, அதாவது உடம்புக்குள்ளே இருக்கிற அத்தனை நாடி நரம்புகளோட மையப்புள்ளி உன் தலைக்குள்ளே தான் இருக்குது. உன் தலையை நீ வணங்கினா அந்த தலைவனை வணங்குற மாதிரி. அதுக்கு தான் கனமாக இருக்கிற பகுதி என்ற ஒரு தத்துவத்தை வச்சு தொழுகை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, யோகம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, எல்லா விதமான பயிற்சியும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம் முன்னோர்கள். அது எந்த இடம்னா உன் நெத்தி பொட்டுக்கும் தலை உச்சிங்க இருக்கிற அந்த மையப்புள்ளியை தான் அவங்க காட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்போது உன்னோட மூளையை தான் நீ முதல் கடவுளாக பார்க்கணும். இவன் தான் முதல் கடவுள். இவனுக்குள்ளே நீ கடந்து போனால் தான் உயிரை நீ பார்க்க முடியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எல்லாமே சயின்ஸுங்க. உன் உடம்பை தவிர இந்த உலகத்தில் முக்கியமானது வேறு எதுவுமே கிடையாது. அனைத்து விதமான காந்த சக்திகளும், அனைத்து விதமான ஆற்றல்களும், அனைத்து விதமான மேஜிக்களும் உன் உடம்புக்குள்ளே தான் நடக்குது. நீ உடம்பை கவனிக்கிறதில்ல, வெளியே எதனா கிடைக்குமான்னு சொல்லி சுற்றி நிற்கிற, கடைசியில் வெளியவே இருந்து ஓடிடுற. அப்போது எது கணபதின்ற பேர் சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா உன்னோட மூளையை தான் கணபதியாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம முன்னோர்களுக்கு வைத்து கொண்டிருக்கிற தெய்வங்கள் எல்லாமே உடம்புல இருக்கிற பேர் பார்ட்ஸோட ஒரு தத்துவங்கள் தான். ஒன்று நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இதை சொல்லியிருக்கிறேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுங்கோ, புரியலைன்னா முயற்சி பண்ணுங்க. தலையை வணங்குங்க, தலைக்குள்ள இருக்கிற இறைவனை பாருங்கள். நன்றி, வணக்கம்.